கடலூரில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடுவது குறித்தும் வரும் சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு பணியாற்றுவது என்பது குறித்தும் கழக செயல் வீரர் வீராங்கனைகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான MC சம்பத் கூட்டத்திற்கு தலைமையேற்று கழக நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். முன்னாள் அமைச்சர் MC தாமோதரன், மாவட்ட அவைத்தலைவர் சேவல்குமார் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் இதில் பங்கேற்றனர். சென்னை மதுரவாயலை அடுத்த ஆலப்பாக்கத்தில் விடிய ஆட்சிக்கு உங்கள் வீட்டு பில்லே சாட்சி விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பெஞ்சமின், திமுக ஆட்சியில் மின் கட்டணம், குடிநீர் கட்டணம் மற்றும் சொத்து வரி உள்ளிட்டவை உயர்ந்ததில் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள இழப்புகளை விவரிக்கும் விதமாக ரசீது வழங்கி நூதன பிரச்சாரம் மேற்கொண்டார். அத்துடன் அதிமுகவின் 10 தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரங்களையும் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் மக்களிடம் வழங்கி நல்லாட்சி மலர இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தார். ஆலப்பாக்கம் வட்ட கழக செயலாளர் தென்றல்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். சென்னை வேளச்சேரியில் புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்த நாளை முன்னிட்டு தெருமுனை கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 177வது கிழக்கு வட்டம் சார்பில் வட்டக்கழக செயலாளர் T. ஹரிகிருஷ்ணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் M.K. அசோக் கலந்து கொண்டு அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்தும் விடியா திமுக ஆட்சியில் ஏற்பட்டுள்ள விலைவாசி உயர்வு குறித்தும் எடுத்துரைத்தார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் 400 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. கோவை தொண்டாமுத்தூர் தொகுதியில் அதிமுக சார்பில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. கோவை நரசிம்மபுரம், PK புதூர் மற்றும் சுகுணாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் குனியமுத்தூர் பகுதி கழக செயலாளர் மதனகோபால் தலைமையில் அதிமுக தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் புறநகர் தெற்கு மாவட்ட கழக இணை செயலாளர் மணிமேகலை, கழக பேச்சாளர்கள் அசோக், சின்னசாமி ஆகியோர் கலந்து கொண்டு அதிமுகவின் சாதனைகள் மற்றும் பொன்னான தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தனர். இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் வடக்கு ஒன்றிய கழகம் சார்பில் அதிமுக தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது. கூடலூர், வேடந்தாங்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அச்சரப்பாக்கம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் மற்றும் பெரும்பாக்கம் விவேகானந்தன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிகளில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் S. ஆறுமுகம், மதுராந்தகம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் ஆகியோர் மக்கள் மத்தியில் கழக ஆட்சியின் சாதனைகள் குறித்து எடுத்துரைத்தனர். இதனிடையே புரட்சித் தலைவியின் பிறந்த நாளை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்டோருக்கு வேட்டி சேலை வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கிழக்கு ஒன்றிய கழகம் சார்பில் வாக்குச்சாவடி கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் செயல் வீரர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய கழக செயலாளர் AKS சந்திரசேகர் மற்றும் தர்மகுலம் கிளை கழக செயலாளர் பாலு ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் S. பவுன்ராஜ் தலைமை தாங்கி சட்டமன்ற தேர்தலில் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் திமுகவிலிருந்து விலகிய ஏராளமானோர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். அவர்களை மாவட்ட செயலாளர் S. பவுன்ராஜ் கழக துண்டு அணிவித்து வரவேற்றார். ராணிப்பேட்டையில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஏழை எளியோருக்கு வேட்டி சேலை மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் SM. சுகுமார் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பொதுமக்களுக்கு வேட்டி சேலைகளையும் அன்னதானமும் வழங்கியதோடு சட்டப்பேரவையில் தூங்கும் அமைச்சர்களின் புகைப்படத்தை பொதுமக்களுக்கு காண்பித்து திமுக அரசின் அலட்சியத்தையும் அவலத்தையும் வெளி உலகுக்கு வெட்ட வெளிச்சமாக்கினார். வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் வழக்கறிஞர் A. அண்ணாமலை ஏற்பாட்டிலும் ராணிப்பேட்டை நகர கழக செயலாளர் KP. சந்தோஷம் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்நிகழ்வுகளில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்.